பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து வருடத்துக்கு 5 கோடி, சட்டமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 3 கோடி, மாமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 30 to 40 லட்சம் நம்ம கொடுக்குறோம் வரி பணத்துலேருந்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 30 லட்சம் எடுத்துன்னு போயிட்டு அங்கங்கே நிழல் குடையை வச்சுக்கிறீங்க. மாமன்ற உறுப்பினர் பேரை மட்டும் போட்டு கவனம் செலுத்துறாங்க. அதெல்லாம் இப்போ தேவை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த நிழல் குடை வைக்கிற வேலையை நிப்பாட்டு. ஒரு பஸ் விட்ட அரசாங்கத்துக்கு நிழல் குடை வைக்க தெரியாதா? அங்கே போயிட்டு பெருசாக டிஆர் பாலு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தா நிழற்குடையோட அவ்வளோ அழகா 3D லைட்ல எஃபெக்ட்ல வச்சுக்கிறாங்க. ரைட்டா? இப்போ மாமன்ற உறுப்பினராக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? 30 லட்சத்தை வாங்கிட்டு 10 லட்சம் எடுத்துன்னு போய் நல்ல சில்வர் கலரில் லைட்டிங் போட்டு ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோலாம் போட்டு தொகுதி மேம்பாட்டு நிதி, மாமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த நிலப்பட்டது விளம்பரம். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு சைதாப்பேட்டில் போட்டிருப்பார், போய் பாருங்க. தயாநிதி மாறன் வந்து லைலா பாலத்தில் போட்டிருப்பார், பார்த்துருங்க. இவங்க எல்லாம் வந்து விளம்பரத்தை நோக்கி பண்ணோன்னே கவுன்சில் நம்ம கொடுக்குற காசையும் நம்ம விடுவானே, நம்ம பேரை போட்டு வைக்கணும்னு சொன்னால் அப்போ மழை நீர் தேங்க தான் செய்யும். நீங்கள் அந்த நிழல் கூட வைக்கிற காசு எடுத்துன்னு போய் நீங்கள் மழை நீர் தேங்காத அளவுக்கான கட்டமைப்பை போக்கி நகருங்க. அதுக்கு தானே உள்ளாட்சி அமைப்புகள் பணம் தரும்.